மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். கடினமான காலத்தில் உங்களுக்கு உதவி என்பது கிடைக்காமல் எல்லாருமே இருந்து அனாதையாக இருந்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் எல்லாரோடுமே நட்பாக பழகி மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உங்களின் சொந்த செலவுகளை கூட பார்க்காமல் முன்னின்று உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் சிலரின் வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு உதவியை நீங்க செய்து கொடுக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு உதவிக்காக ஒரு எதிர்பார்ப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நமக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது இவர்கள் நமக்கு இந்த அளவுக்கு உதவி செய்தாலே போதும், உதவி செய்கிறார்களோ இல்லையோ ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசினால் கூட போதும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியோ அல்லது மன ரீதியான ஆதரவோ தேவைப்பட்ட போது உங்களை சுற்றி இருந்த அத்தனை மனிதர்களும் அப்படியே மாயமாக மறைந்திருப்பார்கள். யாரையெல்லாம் நீங்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று நம்பி சில விஷயங்களையும் பணத்தையும் கொடுத்த உதவினர்களோ அந்த ஒரு நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பொறுமையாக விலக ஆரம்பித்திருப்பார். அதுவும் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது மட்டுமே அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார். இவன் கூட இருந்தா நம்ம தான் பணத்தை செலவழிக்கணும், நம்மகிட்ட உதவி கேட்டு விடுவானோ என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாயமாக மறைந்த நபர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீங்கள் போன் செய்தால் கூட எடுக்க மாட்டார்கள். நேரில் பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றும் விடுவார்கள். உலகத்திற்கே ஓடி ஓடி உதவி செய்த நமக்கு இன்று ஒரு சிறிய உதவிக்கு கூட ஒரு நாதி இல்லையே என்று நீங்கள் தனியாக நின்று அழுது உங்களுடைய சுயமரியாதையை நினைத்து வருந்திய நாட்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமான ஒரு நாட்களாக இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் வாழ்க்கையில தன்னம்பிக்கை குறைந்த ஒரு தருணங்களும் இதுவாகத்தான் இருக்கும். எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் உங்களின் அசாத்தியமான உழைப்பால் மீண்டும் உங்களுக்கு கடந்த கால தொடர் தோல்விகளாலும் துரோகங்களாலும் ஒரு கட்டத்தில் உங்களின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையே உங்களை குன்றி போக வைத்திருக்கும். நம்ம ஏன் இந்த ஒரு தவறை செய்தோம், எதற்காக இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறுகள் ஏற்பட்டது என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் இன்னமும் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். கண்ணாடிக்கு முன்னால் நின்று உங்களை பார்க்கும் போதே நம்மிடம் ஏதோ தவறு இருக்கிறதோ, நம்மால் இனி இந்த வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதோ என்று ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள நுழைந்திருக்கும். இதெல்லாம் நுழைய வைத்திருப்பார்கள் சில மனிதர்கள். நீங்கள் யாரையெல்லாம் உண்மையானவர்கள் என்று நம்பினீர்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்களையும் சில ஏமாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. எப்போதும் ஒரு விதமான பயத்தோடும் பதற்றத்தோடும் நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற விரக்தியின் விளிம்பில் நீங்கள் முடங்கி போன நாட்கள் உங்களுடைய ஆன்மாவையே உலுக்கி எடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுமையாக மாறியிருக்கும். நீங்கள் மற்றவர்களிடம் பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் காட்டும் அன்பிற்கு நிகரான ஒரு சிறிய பாசத்தையும் நீங்கள் செய்யும் உதவிக்கு ஒரு சிறிய நன்றி உணர்வையும் மட்டும்தான் எப்பொழுதுமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் கொடுத்த பணத்தை கூட திரும்பி எனக்கு வராமல் போனாலும் பரவாயில்லை, என்னால் ஒரு மனிதர் என்னால் நன்றாக இருந்தால் என்கிற ஒரு பெயரானது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதுமே நினைப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் ஒருபோதும் என்னை மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களின் அந்த நியாயமான எதிர்பார்ப்புகள் கூட உங்களுக்கு பெரிய சுமையாகவே மாற்றி கொடுத்திருக்கும். நாம் இவ்வளவு செய்தும் இவர்களிடம் ஒரு நன்றி உணர்வு இல்லையே, நாம் காட்டும் பாசத்தில் ஒரு 10% இவர்கள் நம்மளிடம் காட்டுகிறார்களா? கிடையாது என்று மகரம் ராசியின் பாசத்தராசு சமநிலையை இழந்து தவித்த போது உங்களின் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு ஏமாற்றங்களாக மாறி மன அழுத்தத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாக கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் உங்களை பற்றி ஏதேனும் தவறாக பேசியிருந்தாலோ உங்களை பற்றி பொய் கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய மனதிற்குள் மன அமைதியும் ஒரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கடந்த கால கசப்பான நினைவுகளாலும் துரோகங்களாலும்
நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற பயத்தினாலும் 24 மணி நேரமும் ஓயாமல் சிந்தித்து கொண்டிருந்த உங்களின் அதிகப்படியான சிந்தனை நாளை முதல் முற்றிலுமாக ஓயப் போகிறது. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. எப்போதும் ஒரு விதமான மனக்குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு அசைக்க முடியாத ஒரு தெளிவும் பேரமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறிவிடும். வாழ்க்கையில எது செய்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள தோன்றும். அதை நீங்கள் சரியாக பிடித்து கொண்டீர்கள் என்றால் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க, நிச்சயமாக வந்து விடுவீங்க. இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்ற உள்நாட்டு போரானது முடிவுக்கு வர வேண்டும். அது வந்தால் மட்டுமே உங்களுக்குள்ள நல்ல ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் மன வலிமையை உங்களுக்குள்ள நீங்கள் எப்பொழுது கொண்டு வாரீர்களோ அப்பொழுது உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் நிச்சயமாக பிறக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். காலையில் எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நகர ஆரம்பிக்கும். குடும்பத்துல சந்தோஷமானது உருவாகும். குடும்ப பொறுப்பு சுமையால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாரமும் கடன்களும் தேவைகளும் உங்களின் இந்த 2 சிறிய தோள்களில்தான் வந்து விழுகவும் ஆரம்பிக்கும். அத்தனையுமே செய்து நீங்க எங்களுக்கு என்ன செய்தாய் என்று அபாண்டமாக பழி சுமந்த நிலைமையானது மாறப்போகிறது. நாளை முதல் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களுடைய தியாகத்தை மதித்து உங்களிடம் பாசத்தை காட்டவோ ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த புரிதல் இல்லாத சூழலானது மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாசங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரவோ ஆரம்பிக்கும். குடும்பத்திற்குள் நான் மட்டும் போராடுகிறேன் என்ற ஒரு ஏக்கம் நீங்கி நான் வீடு முழுவதும் மங்கள ஒளியும் சந்தோஷமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதி, பூர்வீக சொத்து, எதிர்பாராத விலைக்கு விற்பனையாவது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டிருந்த பணங்கள் கூட உங்களுடைய கைக்கு வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் என்று. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் இன்னும் போட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே எளிதில் தீர்ந்துவிடும். சிற்றின்ப விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. எதையும் பகுத்தறிந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உணர்வு பூர்வமாக சிந்திப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே குறையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். காலையில் எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நகர ஆரம்பிக்கும். குடும்பத்துல சந்தோஷமானது உருவாகும். குடும்ப பொறுப்பு சுமையால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாரமும் கடன்களும் தேவைகளும் உங்களின் இந்த 2 சிறிய தோள்களில்தான் வந்து விழுகவும் ஆரம்பிக்கும். அத்தனையுமே செய்து நீங்க எங்களுக்கு என்ன செய்தாய் என்று அபாண்டமாக பழி சுமந்த நிலைமையானது மாறப்போகிறது. நாளை முதல் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களுடைய தியாகத்தை மதித்து உங்களிடம் பாசத்தை காட்டவோ ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த புரிதல் இல்லாத சூழலானது மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாசங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரவோ ஆரம்பிக்கும். குடும்பத்திற்குள் நான் மட்டும் போராடுகிறேன் என்ற ஒரு ஏக்கம் நீங்கி நான் வீடு முழுவதும் மங்கள ஒளியும் சந்தோஷமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதி, பூர்வீக சொத்து, எதிர்பாராத விலைக்கு விற்பனையாவது
போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டிருந்த பணங்கள் கூட உங்களுடைய கைக்கு வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் என்று. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் இன்னும் போட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே எளிதில் தீர்ந்துவிடும். சிற்றின்ப விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. எதையும் பகுத்தறிந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உணர்வு பூர்வமாக சிந்திப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே குறையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் ஏற்படும்.